வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையை தெரிவித்துக் கொண்டு நவம்பர் 9 நாளொரு சிந்தனையாக மகிழ்ச்சியின் உயிரும் மனமும் என்ற தலைப்பை, உயிர் என்பது சுத்த வெளியிலிருந்து, அதாவது இறைநிலையிலிருந்து பரிணாமத்தால் ஓரறிவு முதல் 2 முதல் 5 வரை பரிணாமம் கொண்டு முடிவாக 6வது அறிவுப்பட்ட மனம் கொண்ட மனிதனாகவும் வந்துள்ளது என்பது உயிரினுடைய நிலை. அப்போ இந்த இடத்துல 2 அறிவிலிருந்து 5 அறிவு வரை உயிர்கள் பெரும்பாலும் துன்பத்துக்கு ஆளாகின்றன. ஆராய்ச்சி என்ற நிலை தெரியாத நிலையிலும், மனம் என்ற ஒரு புதினம் அங்கு வேலை செய்யாத நிலை உள்ளதாலும் பெரும்பாலும் புலன் மயக்கத்தில் ஜீவன்கள் வாழ்கின்றன. ஆனால் மனிதன் மனம் பிளஸ் இதன் என்ற நிலையில் உயர்ந்து 6வது அறிவை பெற்றுள்ளான் என்பதை நாம் உணர வேண்டும். இதை உணராமல் பரிணாம நிலையிலேயே 2லிருந்து 5 அறிவு ஜீவன்கள் செய்யும் தவறுகளை புலன்மயத்தாலும் பெரும்பாலும் சூழ்நிலை கவர்ச்சியாலும் செய்து துன்புற்று வருகிறோம். உணர வேண்டும் என்றால் 6வது அறிவு சிந்தனையில் உயர்ந்து இறைவனுடைய நோக்கம், படைப்பின் நோக்கம் என்னவாக இருக்கும்? மனிதன் உண்மையான வந்த பிறகு அவன் தெய்வத்திற்கு சமமாக வாழ வேண்டிய ஒரு நிலை உள்ளது, தெய்வீக நிலை உள்ளது. அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? துன்பம் இல்லாத அமைதி பார்த்து பேரின்ப நிலை, இன்பமும் பேரின்பமும் கொண்ட நீடித்த இன்பமும் அனுபவித்து நிறைவாக வாழ வேண்டும் என்பதை தவிர வேறு என்னவாக? இதை விடுத்து மனிதனும் தான் தனது என்ற பற்றுக்குள் அகப்பட்டு கொண்டு ஈகோ மற்றும் பேராசை, சினம், கடுப்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 பெரும் பழிச்செயல்களை செய்து 5 பெரும் பழிக்காலாகிறான். பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை என்ற பஞ்சமகா பாதக செயல் சொல்வார்கள். அதனை தொடர்ந்து அறியாமையால் செய்து பெரும்பாலும் துன்பத்துக்கு ஆளாகிறான். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மனவளக்கலை என்ற இந்த வேதாத்திரியத்தை பயின்று வர வழி, அதுவே நமக்கு தேவையாக உள்ளது. மனம் புலன் உணர்விலே மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமும். மனம் மாய என்பார்கள், மனம் மாயை என்பார்கள். மனநிலை மாற்றத்தை மனம் ஆய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபுறத்து எய்தி. மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மனம் மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம். மனதிலே உழையலாம் மற்றெங்கே தேடுவீர் என்கிறார் மகர்ஷி. இந்த நினைவிலே ஐரா விழிப்பு நிலையை கடைபிடித்து நிறைவான வாழ்வு வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.